டெலிவி சேனல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா பேரும் தெரிஞ்சது தான். நம்ம உடம்புல இருக்க அனைத்து ராஜ உறுப்புகளும் சீராக இயங்கக்கூடிய பர்ம புள்ளிகள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். பல அனுபவசாலிகள் டெய்லி செஞ்சுக்கிருக்காங்க, நல்ல பலன் பெற்றிருக்காங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக கேளுங்க. இதை தெளிவாக கேட்டுக்கிட்டு உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், அவ்வளோ பேரு அனைத்து பேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம லிங்க்கில் தெரிய வாட்ஸ்அப் லிங்க் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஹெல்த்து சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் எல்லா பேரும் ஜாயின் பண்ணி நலம் பெறுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற பர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வர்மத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நம்ம எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காண்டி கைதட்டியிருப்போம் இல்லையா? நிறைய இடங்களில் கைதட்டியிருப்போம். நமக்காக என்னைக்கா கைதட்டியிருக்கோமா? இல்லை. முதல் முறையாக நமக்காக கைதட்டுவோம். இந்த கைதட்டுறது மூலமாக உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் அனைத்தும் சீராக செயல்படும். அது எப்படின்றத சொல்லித்தரேன், நல்லா தெளிவாக கேளுங்க. இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் செய்யலாம். எந்தவித பக்க விளைவும் கிடையாது. சரிங்களா? இது எப்படி தட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கையை எப்படி வச்சுக்கோங்க, நல்லா இப்படி உரைச்சி விடுக்கணும் கை. சரியா? இதை பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முதல்ல எந்திரிச்ச உடனே நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக அற்புதமான பலன் கொடுக்கும். இன்றைக்கி வேலை நிமித்தம் காரணமாக லேட் நைட்டு போய் முடிச்சுட்டு வர்றோம். காலையில் 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்கும் இருப்பாங்க. எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்களோட காலை கடன்களை முடிச்சுட்டு முதல் வேலையை அந்த இதை செய்யுங்க. காலையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50, சாயங்காலம் ஒரு 50. இதை செய்கிறதன் மூலமாக உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவசாலிகள் நிறையா பண்ணி பார்த்து அதை பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ சொல்கிறோம். நீங்களும் கேட்டு பலன் அடையுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பர்ம புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அனைவரும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே சோம்பேறித்தனமாகவே இருக்குது சார், எனக்கு நாள் ஃபுல்லாமே ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் அந்த புத்துணர்ச்சிக்கு அந்த கார்போஹைட்ரேட் உள்ள ட்ரிங்க்ஸ் அந்த இது நிறையா சாப்பிட்றாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு அந்த வர்ம புள்ளிகளை நான் சொல்லித்தரேன். அதை செய்யுங்க. நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? அந்த 3 புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வாங்க. இந்த காது இருக்கு இல்லையா, இந்த இடம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதிர்வு இப்படி ஒரு 10 தடவை பண்ணுங்கள். ஓகேவா? இது 1 10 தடவை பண்ணுங்கள். அடுத்த பக்கத்துக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 10 தடவை. ரொம்ப ஓங்கி அடைஞ்சிடாதீங்க. பைய ஒரு அதிர்வு கொடுங்க. உங்களுக்காக தாங்கக்கூடிய ஒரு அதிர்வு மட்டும் கொடுங்க. சரியா? இங்கே ஒரு 10 தடவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு 10 தடவை. சரியா? இந்த இடம் கிடையாது, கரெக்டாக பார்த்துக்க. இந்த இடம் 10 தடவை. இந்த கையில் 10 தடவை. அதே மாதிரி இந்த இடம் இந்த பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு 10 தடவை. 2 தடவையும் 20 தடவை தட்டுங்க. சரியா? மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய வர்ம புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் பாதத்தை பார்த்துக்குங்க. இந்த மொட்டி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு 10 தடவை. இந்த இடத்துல ஒரு 10 தடவை. அடுத்தது இந்த காலில் ஒரு 10 தடவை. 2 கால்லையும் 10 தடவை செய்யுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு அருமையான புத்துணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ரிசல்ட்டை வாங்கணும். நல்ல ஒரு புத்துணர்ச்சியில் ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு பகிர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கார்டியாக் அரெஸ்ட்ன்ற மாரடைப்பை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் நிறைய இருக்கும். வந்த பின்னாடி டாக்டர்கிட்ட போய் நம்ம காசு கொடுத்து செலவழிக்கிறத காட்டிலையும் வருவதுக்கு முன் நம்ம எப்படி காத்துக்கிறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வர்மம் தான். அதுவும் ரொம்ப சிம்பிளான வர்ம புள்ளி தான். ஓகேவா? இதை பாருங்க. இந்த கை மடக்கிறீங்களா, இந்த மணிக்கட்டு இந்த இடத்துல நல்லா உரைச்சி அடிங்க. ஒரு 10 தடவை அடிங்க. இந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் சரியா? இந்த இடத்துல ஒரு 10 தடவை. அடுத்தது இந்த இடம், இந்த கை மடக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு 10 தடவை. லைட்டாக வலிக்கு தான் செய்யும். நீங்கள் இந்த வலியினால தான் இந்த நரம்புகள் உள்ள பிளாக்கு ஃபுல்லாக ரத்தம் ஃபுல்லாக சீராக பாயும், பிளாக் இல்லாமல். சரியா? அடுத்தது இந்த அக்குள் இருக்கு இல்லையா, இதில்
இதில் ஒரு 10 தடவை. அதே மாதிரி இந்த கையில் அதை இந்த கையில் என்ன தட்டினீங்களோ அதே மாதிரி இந்த கையில் இங்கே சரியா, இந்த இடம், அடுத்தது இந்த இடம், அடுத்தது இந்த இடம், இந்த 3 இடத்துலையும் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் 10 தடவை செய்யுங்க. உங்கள் உடம்புல இருக்க அனைத்து பிளாக்கும், ரத்த இருதயத்து மட்டும் கிடையாது, எங்கெங்கே பிளாக் இருக்கோ அனைத்து பிளாக்கும் சீராக பாயணும். சீராக பிளாக் இல்லாமல் போயிடும், ரத்தம் சீராக பாயும். அடுத்ததான் நம்ம உங்களுக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி டிப்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எங்கே தான் சரி, எந்த இடத்துலாம் சரி, ஒருத்தர் வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அன்கான்சியஸாக மயங்கி விழுந்தாருன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் உதவி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த வந்து அவர் எந்திரிக்கிற வரைக்கும் பலமாக அடிங்க. அவர் எந்திரிக்கிற வரைக்கும் அடிங்க. அவர் எந்திரிச்ச பிறகு உடனடியாக அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துங்க. உங்களுக்கு ஒரு உயிரை காத்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவர் தலைமுறையும் உங்களை வாழ்த்தும். இந்த இதை மறந்துடாதீங்க. இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எங்களோட தொடர்ந்து வர ஹெல்த் டிப்ஸை வந்து உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருப்போம். இது எல்லா பேரும் அனைவரும் இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டு நலமுடன் வாழ்க. எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.